கல்லூரி படிப்பை முடிச்சு லீவில் அன்னைக்கு காலையில் அக்கா வீட்டுக்கு வந்திருந்தா ஸ்ருதி. அக்காவுக்கு கல்யாணமாகி 2 வருஷம் ஆகுது. பிறந்து 8 மாதமே ஆன அக்காவோட மகனை பார்க்கறதுக்காக 10 மணி நேரம் பயணம் செஞ்சு ரொம்பவே ஆசையோட வந்திருந்தா ஸ்ருதி. அவ பார்க்க வந்தது அக்காவோட மகனை மட்டும் இல்லை, அக்காவோட கணவரையும் சேர்த்துதான். ஸ்ருதியோட அக்கா நிலா, அவங்களோட கணவர் வருண். வருண் ரொம்பவே அன்பா, பார்க்க ரொம்பவே அழகாவும் இருப்பாரு. ஸ்ருதியோட அக்கா நிலாவை 3 வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சு பெற்றோரோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அக்கா காதலிச்சது ஸ்ருதிக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. நிலாவை பெண் பார்க்க வந்தப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வருணை பார்க்குறாங்க. அப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருந்தாங்க. வருணை பார்த்ததுலேருந்து அவங்களோட மனசு ஏனோ வருண் தனக்கு தான் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. அதுக்கப்புறமா வருண் தனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஏங்கி தவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட எண்ணத்தை யார்கிட்டையுமே சொல்ல முடியாம தன்னோட மனசுக்குள்ளேயே வச்சு தவிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. கல்யாணத்துக்கு 1 மாசம் இருக்கப்போ அடிக்கடி வருண் நிலாவை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காரு. அது ஸ்ருதிக்கு ரொம்பவே கோவத்தை வர வச்சிருக்கு. வருண் வீட்டுக்கு ஒவ்வொரு டைம் வரும்போதும் அவரோட பக்கத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிலாவையும் வருணையும் தனியாக பேசுகிற சமயத்துல எல்லாம் 2 பேருக்கு இடையில போயிட்டு ஸ்ருதி உட்கார்ந்துட்டு இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர்த்தையும் பேச விடாமல் விளையாடுற மாதிரி வருணை தொட்டு பேசி தன்னோட நேரத்தை கடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படியே 1 மாத காலம் போகுது. கல்யாணமும் அவங்க ஃபிக்ஸ் பண்ண டேட்டில் ரொம்பவே சிறப்பாக நடந்து முடியுது. வருண் இனிமே தனக்கு இல்லை அப்படிங்கிறத தாங்கிக்க முடியாமல் ஸ்ருதி ரொம்பவே தவிச்சு போகிறாங்க. 2 நாளில் வருண் நிலாவை கூட்டிக்கிட்டு சென்னைக்கு போயிட்டாரு. வருணோட இந்த பிரிவை தாங்கிக்க முடியாத ஸ்ருதி காலேஜில் எப்பெல்லாம் லீவு கிடைக்குதோ அப்பெல்லாம் தன்னோட அக்கா வீட்டுக்கு அவங்கள பார்க்க வர்றதா சொல்லிட்டு வருணோடையும் அக்காவோடையும் சந்தோஷமாக அவங்களோட நாட்களை கழிச்சிக்கிட்டு வர்றாங்க. வருணையும் அக்காவையும் சேர விடாமல் தடுக்கிறது அவங்களோட எண்ணம் இல்லை. ஆனால் வருணோட நெருக்கமாக பழகணும், அவரோட அன்பு தனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி ஆசைப்பட்டாங்க. இப்போ ஸ்ருதியோட படிப்பு முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நாள் அக்கா நிலாவோட வீட்டில் தங்கியிருந்து மாமாவை ஆசை தீர பார்க்கணும், அவர் கூட இருக்கணும், அவரோட மனசுலையும் தான் மீது ஒரு விருப்பம் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே நினச்சி தான் இப்போ வந்திருக்காங்க. வருண் ஒரு ஐடி கம்பெனியில் எக்ஸிக்யூட்டிவாக வேலை பார்க்குறாரு. வாரத்தில் 5 நாளுமே அவர் வேலைக்கு போயிட்டு 2 நாள் மட்டும் தன்னோட குழந்தையோடையும் மனைவியோடையும் நேரத்தை செலவிக்கிட்டு இருந்தாரு. அன்னைக்கு ஒரு நாள் நிலாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதனால அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. நிலாவோட மகனை பார்த்துக்கிறதுக்காக அவங்களோட அம்மா அவங்க ஊர்லேருந்து வர சொல்லி சொல்கிறாங்க. 2 நாள் நிலா ஹாஸ்பிட்டலில் தங்கி இருக்கணும்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. இதனால் ஸ்ருதியோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, வயசு பொண்ணு இங்கே இருக்க வேணாம், நான் அக்காவையும் பேரனையும் பார்த்துக்கிறேன். ஸ்ருதி, நீ அக்கா வீட்டில் போய் தூங்கு. நாளைக்கு காலையில் நீயும் மாமாவும் 2 பேரும் அக்காவுக்கு கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு காலையில் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையுமே அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அம்மா தன்னை வருணோட தனியாக அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு ஸ்ருதி கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. சந்தோஷத்தை மறைச்சிக்கிட்டு நிலா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் சொல்லிட்டு 2 பேருமே காரில் கிளம்புறாங்க. ஃபஸ்ட் டைமாக வருணோட தனியாக ஒரு நைட் ஃபுல்லாக இருக்க போகிறத நினச்சி அந்த கற்பனையிலேயே ஸ்ருதி மிதந்துக்கிட்டே இருக்காங்க. தன்னோட மனசில் இருக்க இந்த ஆசையை எப்படியாவது வருண் கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. காரில் போகிறப்ப எல்லாம் வருணை பார்த்துக்கிட்டு அவரோட அழகையும் அவரோட அன்பையும் ரசிச்சுக்கிட்டே போகிறாங்க. 2 பேரும் காரை நிறுத்திட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வருண் உள்ளே வந்ததுமே குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. ஆனால் ஸ்ருதி மாமாவை தூங்க விடக்கூடாது, மாமாவோட மனசில் இடம் பிடிக்கணும், அவரை இம்ப்ரெஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி இந்த நாள் எப்போவுமே எனக்கு ஸ்பெஷலான நாளாக தான் இருக்கணும் அப்படின்னு ஸ்ருதி அவங்களோட மனசில் நினச்சிக்கிட்டு அவங்க ஊர்லேருந்து வரும்போது கொண்டு வந்த பேக்கில் இருந்து தன்னோட அழகு தெரிகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நைட்டியை எடுத்துக்கிட்டு குளிக்கிறதுக்காக ரெடி ஆகுறாங்க. வருண் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அதே பாத்ரூமில் குளிக்கிறதுக்காக ஸ்ருதியும் போகிறாங்க. அங்கே வருண் யூஸ் பண்ணுற சோப், ஷாம்பு எல்லாமே எடுத்து தானும் இதை யூஸ் பண்ணுறாங்க. குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா வேணும்னு சொல்லி வருணை பாத்ரூம்குள்ளே இருந்து கூப்பிடுறாங்க. வருணும் என்ன வேணும் ஸ்ருதி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வராரு. மாமா, நான் குளிக்க வர்றப்போ என்னோட டவலை மறந்து ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன், அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்களே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. வருணும் அந்த டவலை தேட முடியாது, உங்கள் அக்காவோட டவல் பீரோவில் இருக்குது, எடுத்து தாரேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொண்டு வந்து பாத்ரூம் கிட்ட கொடுக்குறாரு.
அப்போ கையை மட்டும் வெளியே நீட்டி ஸ்ருதி அதை வாங்கிக்கிறாங்க. ஸ்ருதியும் தான் நினச்சது நடந்துருச்சு, மாமா தன்னை இப்படி பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சது இப்போ நடந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டே குளிக்கிறதுக்காக போகிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஹாலுக்கு வராங்க. ஸ்ருதியோட ட்ரெஸ்ஸை பார்க்குறப்பயே வருணோட கவனம் சிதற ஆரம்பிக்குது. ஸ்ருதி, நீ இங்கே தூங்கிக்கோ, நான் அந்த ரூமில் தூங்கிக்கிறேன். காலையில் நம்ம சீக்கிரமாக எழும்பி நிலாவுக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டு போகணும். ஹோட்டல் சாப்பாடு அவளோட உடம்புக்கு ஒத்துக்காது. அத்தையும் அவளுக்கு சமைச்சு கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? சீக்கிரம் தூங்கு, சரியா? சரி மாமா. ஆனால் இப்போ பசிக்குதே. ஐயோ, நானும் மறந்துட்டேன். காரில் நம்ம 2 பேரும் சாப்பிட்றதுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்து வச்சு மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருண் காரை திறந்து சாப்பாட்டை எடுக்க போகிறாரு. இதுக்கப்புறமா 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது ஸ்ருதி வருணுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து தன்னோட அழகை மாமா பார்க்கணும், தான் மேலே அவருக்கு ஒரு ஈர்ப்பு வரணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை செய்கிறாங்க. இதை பார்த்ததுமே வருணோட மனசு கொஞ்சம் தடுமாறுது. இது தப்பு அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு அந்த இடத்துலேருந்து எழும்பி போயிடாரு. 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சதுமே மாமா அவரோட ரூம்க்கு தூங்க போயிட்டாரு. எனக்கு தான் தூக்கம் வராமல் மாமாவை பற்றி நினச்சிக்கிட்டே சோஃபாவில் உட்காந்துருந்தேன். மனசுக்குள்ளே ஏதேதோ தோண ஆரம்பிச்சுது. மாமாவுக்கு என்னோட மனசு புரியலையா, இல்லை புரிஞ்சும் தெரியாத மாதிரி சமாளிக்கிறாரா? எதுவுமே சொல்லாமல் தூங்க போயிட்டாரு. இன்னைக்கு விட்டா என்னோட மனசில் என்ன இருக்குன்னு அவருக்கு புரியாமலேயே போயிடும். சரியோ தப்போ யோசிக்காமல் மாமா கிட்ட போய் சொல்லிடுவோம். அவரால் என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இருந்தாலும் அவரோட ஒரு நாள் ஒன்றா இருக்க அந்த ஃபீல் கிடைச்சா போதும். லைஃப் ஃபுல்லாக அதுவே எனக்கு ஒரு நிறைவாக இருக்கும்னு நினச்சி ஸ்ருதி முடிவு பண்ணுறாங்க. சோஃபாலேருந்து எழும்பி நேராக வருணோட ரூமை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறப்பையும் இது சரியா தப்பாங்கிற கேள்வி அவங்கள தடுக்குது. அக்காவுக்கு நம்ம துரோகம் பண்ணுறோமா? ஒருவேளை மாமாவுக்கு நம்மளை பிடிச்சிருந்தா, நம்மளை ஏற்றுக்கிட்டா அக்கா வாழ்க்கை என்ன செய்கிறது? கடைசியாக தன்னோட மனசில் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு வருணோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாங்க. வருண் அசந்து தூங்கிட்டுருக்காரு. ஸ்ருதி பக்கத்தில் போய் அவர் அழகை ரசிச்சிட்ருக்காங்க. மனசுக்குள்ள ஒரு குரல், எவ்வளோ நேரம் இப்படியே இருக்க போகிற, சொல்லிடு அப்படின்னு. மாமா மாமான்னு ஸ்ருதி வருணை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. தூக்கத்தில் இருந்த வருண் இந்த நேரத்தில் யாருன்னு நினச்சிக்கிட்டே கண்ணை திறந்து பார்க்குறாரு. எதிரில் ஸ்ருதி நிற்கிறாங்க. அதிர்ச்சியான வருண், என்ன ஸ்ருதி, இந்த நேரத்தில் இங்கே என்ன செய்கிற, என்னாச்சு அப்படின்னு கேட்க ஸ்ருதி எதுவுமே பேசாமல் வருணையே வெறிச்சு பார்த்துட்ருக்காங்க. வருண் திரும்பவும் அதே கேள்வியை கேட்குறாரு. ஸ்ருதி பதட்டமாகி, மாமா அது அப்படின்னு சொல்கிறப்பயே மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. கூலாயிரு ஸ்ருதி, ஏதாவது கனவு கண்டியா, இல்லை அத்தை ஃபோன் பண்ணாங்களா, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற, இந்த தண்ணியை குடி, ரிலாக்ஸ் ஆகு, அதுக்கப்புறமா சொல்லுன்னு சொல்லிக்கிட்டே டேபிளில் இருந்த வாட்டர் பாட்டிலை வருண் ஸ்ருதி கிட்ட கொடுக்குறாரு. வருண் கொடுத்த தண்ணியை மடமடன்னு குடித்த ஸ்ருதி கொஞ்சம் நார்மல் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா பேச ஆரம்பிக்கிறாங்க. மாமா, நானும் உங்கள் கூட இங்கேயே தூங்கட்டுமா? எனக்கு தனியாக தூங்க பயமாக இருக்குது, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொன்னதை கேட்டு வருண் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அப்போது அவருக்கு ஸ்ருதியோட மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் சரின்னு சொல்கிறாரு. அவரோட பெட்டில் உட்காந்த ஸ்ருதி வருணோட கையை பிடிச்சு, மாமா, நான் சொல்ல போகிறத கேட்டு என்னை தப்பாக நினைக்காதீங்க. இப்போ விட்டால் என்னால் இதை உங்ககிட்ட சொல்ல முடியாமலேயே போயிருமோன்னு ஒரு பயம் என்னை உறுத்திக்கிட்டே இருக்குது. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். 2 வருஷமாக உங்களை நான் மனசில் நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன். அக்கா வாழ்க்கை கெட்டு போகக்கூடாதுன்னு நினச்சி உங்களை மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு நான் வாழ்ந்துட்டுருக்கேன். உங்களை என்னால் மறக்கவும் முடியலை, உங்களை விட்டு கொடுக்கவும் முடியல. நீங்கள் இல்லாமல் என்னால் இதுக்கு மேலே இருக்கவும் முடியாது. உங்களோட தனியாக இருக்கணுங்கிற என்னோட ஏக்கம் இன்றைக்கி தான் நிறைவேறியிருக்கு. உங்களை அடையணும், ஒரு நாளாச்சும் உங்கள் கூட வாழணும் என்னோட மனசு தவிச்சிக்கிட்டு இருக்கு மாமா. இதை சொல்லாமல் இனிமேலையும் என்னால் இருக்க முடியாது. இதெல்லாம் கேட்க கேட்க வருணோட முகம் மாற ஆரம்பிக்குது. அவரோட அதிர்ச்சி இன்னுமுமே அதிகமாகுது. ஸ்ருதி, இது தப்பு, இந்த மாதிரி இனி பேசாத. நீ சின்ன பொண்ணு, உனக்கு கல்யாணம் ஆகிருச்சுன்னா இப்படியெல்லாம் நினைக்க தோணாது. இந்த வயசில் எல்லா பொண்ணுங்களுக்கும் வர்ற ஒரு ஃபீல் தான் இது. இல்லை மாமா,
ஸ்ருதி வருணோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு, இது தப்பா சரியான்னு எனக்கு தெரியல மாமா, ஆனால் இதுவும் ஒரு ஃபீல் தானே, புரிஞ்சுக்கோங்க மாமான்னு சொல்கிறப்பயே ஸ்ருதியோட கையை விலக்கி விட்டுட்டு வருண் தள்ளி போக ஆரம்பிக்கிறாரு. ஸ்ருதி, இது உன்னோட அக்காவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அவளால் இந்த விஷயத்த தாங்கிக்கவே முடியாது. அவள் என் மேலே உயிரையே வச்சிருக்கா. நானும் அப்படித்தான். நான் உன்னோட ஆசையை காரணமாக வச்சு உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டா இந்த சமூகம் என்னை பார்த்து எவ்வளோ கேவலமாக பேச தெரியுமா? வேலியே பயிரை மேய்ஞ்சதா சொல்லுவாங்க. காதல்ங்கிறது மனசு சம்மந்தப்பட்டது, உடல் பசிங்கிறது வேற. இப்போ உன்னோட மனசில் என் மேலே வந்திருக்கிறது ஒரு எஃபெக்ஷன் மட்டும்தான். அது உனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அமைச்சிட்டா சரியாகிரும். எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் ஸ்ருதி.